அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். அன்பே சிவம். இன்னைக்கு எதை பார்க்கலான்னா, ஏன் நாம் நம் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முடியவில்லை பார்க்கலாங்களா? நாம் எப்போ பார்த்தாலும் எதையாவது நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியது. ஏன், எதனால் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்று பழசை நினச்சி கவலைப்பட வேண்டியது, இல்லைன்னா நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு அதையே நினைத்து கவலைப்பட வேண்டியது இல்லைங்களா? ப்ரெசன்ட் டென்ஸில் வாழணும் இல்லைங்களா? அன்பே சிவமாகும், அதுவே தவமாகும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம் அப்படின்னு சொன்னது போய் இப்போ எப்படி எல்லாம் உலகம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, பணமே சிவம், பணமே சிவம், பணமே சிவம் அப்படின்னு பணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போது பகவான் ஏன் எதுக்காக சொல்கிறாரு? எல்லாத்தையுமே ஆன்மாவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியா பண்ணுறோம்? நம்ம பணத்தை நோக்கியே ஓட வேண்டியது. பணம் இருந்தால் தான் மதிப்பு, பணம் இல்லைன்னா மதிப்பே இல்லையே. சொல்லுங்கள். இப்போ பணம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க என்ன சொன்னாலும் அது வேத வாக்கு. பணம் இல்லைன்னு வைங்களேன், அவங்க வேதத்தையே சொன்னால் கூட அதை கேட்க ஆள் இல்லையே. இப்படியே போய்கிட்டு இருந்தா ஞான விழிப்பு கிடைக்குமா? யோசிக்கணும் இல்லையா? ஞானம் எப்படி கிடைக்கும்? பகவான் என்ன சொல்கிறார்? எல்லாத்தையுமே ஆன்மாவாக பார்க்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா? எல்லாத்தையுமே பேதம் பார்க்காத. எல்லாத்துக்கிட்டேயுமே பணம் இருக்கா, பணம் இல்லையா, படித்தவங்களா, படிக்காதவங்களா, ஏழையா, பணக்காரனா, இந்த ஜாதியா, அந்த ஜாதியா, அதெல்லாம் எதையுமே நீ பார்க்காத. நீ எதை பார்க்கணும்? எல்லாத்தையுமே ஆன்மாவாக மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அதை பண்ணாமல் எல்லாமே எதை நோக்கி போய்கிட்டே இருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். பணம் 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 பணம்னு பணமே சிவமாகும் அப்படி ஆகி போச்சு இல்லைங்களா? அப்போ அன்பே சிவம் அப்படின்ட்டு அப்போ எல்லாத்தையுமே பார்க்கும்போது, அந்த சிவமாக பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாத்து மேலேயுமே அன்பாக பழக முடியும் இல்லைங்களா? இப்போ மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, தவறு செய்வது மனித குணம் இல்லைங்களா? மன்னிப்பது தேவகுணம். அப்போ நாம் அந்த தேவ குணத்துக்கு போகணும், இறைத்தன்மை நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கும் போது, அந்த தேவ குணத்துக்கு நாம் நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணுமா இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? நாம் எல்லாத்தையுமே ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிச்சுக்கணும். இப்போ பகவான் யார் மூலியமாச்சும் எதனையாச்சும் சொல்கிறாருன்னா அதை நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம விரோதிங்க மூலியமா கூட நம்மளோட அந்த நம்மளுக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, பிடிச்சவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவங்க நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த கஷ்டத்தையே கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ அவங்க மூலிமா பகவான் ஏதாவது சொல்கிறாருன்னு வைங்களேன், அதை நல்லா கவனிக்கணும். அது நம்மளோட நல்லதுக்கு தான் சொல்லுவார். எது சொன்னாலுமே நாம் என்ன நினைப்போம்? இவங்களுக்கு என்ன தெரியும் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்போம் நம்ம இல்லைங்களா? அப்படி கிடையாது. இப்போ நம்மளோட விரோதிகளாகவே இருந்தால் கூட அவங்க மூலிமா ஏதாவது நம்மளுக்கு பகவான் சொல்கிறாருன்னா அதுவும் நம்மளுக்கு நன்மையிலேயே போய் முடியும். அந்த அளவுக்கு நாம் பகவானை புரிஞ்சுக்கணும். அப்போ புரிஞ்சிக்கும் போது மட்டும்தான் மனசை எனி டைம் நாம் ஹாப்பியாக வச்சுக்க முடியும். ஏன் நம்மளால் ஹாப்பியாக வச்சுக்க முடியலன்னா, இதை பண்ணணுமே, அதை பண்ணணுமே, நாளைக்கு அதை பண்ணணுமே, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணுமே, அதை பண்ணணுமே, வீடு வாங்கணுமே, அந்த பொருள் வாங்கணுமே, இந்த பொருள் வாங்கணுமே அப்படின்னு எப்போ பார்த்தாலும் எதை நினைத்தாவது யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்போ அந்த யோசனையிலேயே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மனம் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்போது அந்த மனம் ஓடாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நாம் பண்ணுற முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு பகவான் பாதத்தில் நாம் சரணாகதி அடைஞ்சிட்டு நம்ம பாட்டுக்கு நாம் நடிக்க வந்துட்டோம் சினிமா இல்லைங்களா?
அப்போ நாம் எப்படி நடிச்சிட்டு இருக்கோமோ அது போல் எல்லா கேரக்டர்லேயுமே அவங்கவுங்க எந்தெந்த கேரக்டரில் நடிக்க வந்தாங்களோ அவங்கவுங்க அதை நடிச்சுக்கிட்டு தானே இருப்பாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நாம் என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே யார் மூலியமாச்சும் பகவான் ஏதாவது சொன்னாருன்னா நம்மளுக்கு தேவையில்லாமல் சொல்ல மாட்டார் அப்படின்னு நாம் அதை புரிஞ்சுக்கணும். முன்ன அவங்க மூலிமா பகவான் தான் சொல்கிறார் அப்படின்னு நாம் எப்போ எடுத்துக்கோமோ அப்போ தான் மனசளவில் நம்ம எப்பயுமே ஹாப்பியாக வாழ முடியும். சரிங்களா? ஏன் ஹாப்பினஸ் நம்மளாலேயே தானே கெடுது. பொழுதுனைக்கும் எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒன்று நல்லா பாசம் வைக்க வேண்டியது, எல்லாத்து மேலேயுமே பாசமாக இருக்க வேண்டியது. பாசத்தை கொடுத்துட்டு பாசம் கிடைக்கலன்னாலும் கவலை வந்துடுது இல்லைங்களா? அப்போ இப்போ அதை வாங்கணும் இதை வாங்கணும் எல்லாத்தையும் வாங்கணும்னு மேலே 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 ஆசையை வளர்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. ஆசையை வளர்த்திக்கிட்டே இருக்கும்போது அதெல்லாம் நடக்கலை அப்படிங்கும்போது அது கவலையாக ஆகிடுது இல்லைங்களா? அப்போ எல்லா கவலைகளுக்கும் காரணம் எதுவென்றால் ஆசையே. அப்போ ஆசையை கம்மி பண்ணிக்கும் போது மட்டும்தான் நம்ம ஹாப்பியாக வாழ முடியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? ஆசையை கம்மி பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிச்சிக்கணும். ஏன் எனி டைம் ஏன் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்கன்னு எதுக்கு சொல்கிறதுன்னா, இப்போ நம்ம மனசை மனநிலை சந்தோஷமாக வச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு அது மூலிமா பல மடங்கு எனர்ஜி கிடைக்கும். சரிங்களா? அப்போ அந்த பல மடங்கு எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்மளால் எல்லா வேலையுமே நல்லா சிறப்பாக செய்ய முடியும். அப்படி நம்மளோட வேலையவே நாம் சந்தோஷமான மனநிலையில் இருக்கும்போது மட்டும்தான் நல்லா செய்ய முடியுதுங்கும்போது நாம் இப்போ ஒரு ஃபாஸ்டிங்கே இருக்கோன்னு வைங்களேன். ஃபாஸ்டிங் இருக்கும்போது சாப்பிட்லையேன்னு அந்த கவலையிலேயே உட்காந்துட்டு இருந்தோன்னு வைங்களேன், வேலைக்கு ஆகுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஃபாஸ்டிங் இருக்கும்போது கூட நாம் சந்தோஷமான மனநிலையில் இருக்க வேண்டும். நாம் சந்தோஷமான மனநிலையில் இருக்கும்போது மட்டுமே பகவானை நாம் நெருங்க முடியும். சரிங்களா? அப்போது நாம் எப்பயுமே சந்தோஷமாக மனசை வச்சுட்டு இருக்கும்போது மட்டும்தான். ஏன் எனி டைம் சந்தோஷமாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுன்னா, நாம் சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு விழிப்பு நிலை கிடைக்கும். ஞான விழிப்பு நிலை எப்படி கிடைக்கும்? கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது கிடைக்குமா? கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா கருவேப்பிலை கொத்தமல்லி கூட கிடைக்காதுங்களே. சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது நாம் எப்பயுமே நம்மளால் முடியும் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் பண்ணணும். முடியும்னு நினச்சா முடியாதது எதுவுமே இல்லையே. பகவான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், எப்பயுமே நீ பாசிட்டிவாக திங்கிங் பண்ணுமா, பாசிட்டிவாக திங்கிங் பண்ணு, அப்போ தான் முடியும். நீ நெகட்டிவாக திங்கிங் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு என்னால் கூட உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? அப்போ நம்ம பகவானை கெட்டியாக பிடிச்சிட்டு பகவான் கூட நம்ம பாசமாக அன்பாக பகவானை கெட்டியாக பிடிச்சிட்டு கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ தேவைன்னா கும்பிட வேண்டியது, தேவையில்லைன்னா விட்டுட வேண்டியது. இப்படி இருந்தால் எப்படி சொல்லுன்னு பார்க்கலாம். தினமுமே நம்ம எப்பயுமே அதே உண்மையான பாசத்தோட பகவானை கும்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பகவான் அதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக பதில் கொடுப்பாரா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும். எல்லாத்தையுமே ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிச்சிக்கணும். யார் மூலிமா எது பகவான் சொன்னாலுமே இப்போ ஏன் இப்படி சொல்கிறேன், இப்போ ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக இப்படி நடக்குது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இல்லாமல் அதில் கவனிக்கணும். ஒவ்வொன்றையும் கவனிக்கணும். இப்போ ஏன் இப்போ எதுக்காக இது நடக்குது, இது மூலிமா என்ன பகவான் லெசன் எடுக்கிறார் அப்படின்னு கவனிக்கணும். சரிங்களா? கவனிக்கும் போது மட்டுமே நம்மளுக்கு புலப்படும். பகவான் எதை செஞ்சாலுமே நம்மளோட நன்மைக்குத்தான் செய்வார் அப்படின்னு நாம் நம்பும்போது மட்டுமே எனி டைம் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும். ஹாப்பியாக மனதை வைத்து கொள்ளும் போது மட்டுமே நம்மளுக்கு ஞான விழிப்பு நிலை கிடைக்கும். ஞானம் கிடைக்கணுமா இல்லைங்களா? ஏன் தேடலோடையே போய் உட்காந்து தவம் செய்யாதீங்க, தியானம் செய்யாதீங்கன்னு எதுக்கு சொல்கிறதுன்னா, நம்ம தேடலோடையே போய் உட்காந்தோம்னா டயர்டாயிடுவோம். கிடைக்கலையே டயர்டாயிடுவோம். ஆகையினால தேடல் இல்லாமல் போய் உட்காந்து நம்ம செய்யும்போது நம்மளுக்கு பல மடங்கு எனர்ஜி கிடைக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும். சரிங்களா? நம்மளுக்கு எப்போ என்னென்ன கிடைக்குமோ அதாவது யார் தடுத்தாலும் அதை தடுக்க முடியாது, யாருமே தடுக்க முடியாது.
பகவான் நினச்சிட்டா அதை கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னு வைங்களேன், யார் நினச்சாலும் அதை தடுக்க முடியாது இல்லைங்களா? அப்போது நம்மளுக்கு எது எது எப்பப்போ கொடுக்கணுமோ பகவான் கொடுப்பார். அதனால் நம்மளோட வேலை என்னன்னா, நம்ம வந்து முயற்சியை வந்து விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் நம்மளோட வேலை இல்லைங்களா? அப்போ நம்ம விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நாம் வெற்றி அடையலாம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? எல்லாத்தையுமே ஆன்மாவாக பார்க்க கற்றுக்கணும். எல்லாத்துக்குமே முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன உதவி பண்ண முடியுதோ பண்ணணும். சரிங்களா? இன்றைக்கி என்ன பண்ணோம், காலையிலேருந்து நைட்டு முடியும் இன்றைக்கி ஏதாவது உதவி பண்ணோமா இல்லையா அப்படின்னு யோசிக்கணும். இப்போ நம்ம பணம்னு நம்ம பணத்தை கேட்டுக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், பணம் கொடுப்பார் பகவான். கொடுத்துட்டு இவன் தேவைக்கு மட்டும் இவன் பயன்படுத்தி கொள்கின்றானா, இல்லை மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை இவனுக்கு உள்ளதா அப்படின்னு பார்ப்பார். சரிங்களா? அப்போ நம்ம வந்து நம்மளுக்குன்னே எல்லாத்தையும் அதை யூஸ் பண்ணிக்காமல் நம்ம எவ்வளோ கொடுத்தா தான் போதும்னு சொல்லுவோம்? சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு அளவே இல்லை இல்லையா? அப்போ பகவான் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாரோ அதிலிருந்து கொஞ்சம் மிச்சப்படுத்தி மற்றவங்களுக்கு உதவி பண்ணுகின்ற மனப்பான்மை இவர்களுக்கு உள்ளதா இல்லையா என்று பகவான் வந்து சோதிப்பார். அப்போது அப்படி பண்ணும்போது நாம் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தோன்னு வைங்களேன், அப்போ வந்து பல மடங்கு இன்னும் திரும்ப நம்மளுக்கு பகவான் கொடுப்பார். சரிங்களா? அப்போ அதுக்கு தான் சொல்கிறது, எப்பயுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது அதுக்காக தான். எதுவாக இருந்தாலும் நாம் என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும், பல மடங்காக திரும்ப கிடைக்கும். அப்போ எப்பயுமே நாம் எப்போ ஹாப்பியாக மனசை வச்சுக்கலான்னா, எல்லாத்தையுமே மன்னிக்கும் பக்குவம், அந்த மன்னித்தல் அந்த இதை வந்து சென்டென்ஸ் வந்து நாம் கடைப்பிடிக்கும் போது மட்டும்தான் நாம் வந்து என்ன பண்ண முடியும், ஹாப்பியாக மனசை வச்சுக்க முடியும். இப்போ யார் மேலேயாச்சும் கோவத்தை வச்சுட்டு இருந்தோன்னு வைங்களேன், நம்மளுக்கு நாமளே வச்சுக்கிற ஆப்பு அப்படியே டோட்டலாக மூட் அவுட் ஆகிடும், எந்த வேலையும் ஓடாது. கண்ணா பின்னான்னு அவங்கள வெளியில் திட்டமோ இல்லையோ மைண்ட் வாயின்ஸ்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ எல்லாத்து மேலேயுமே நாம் பாசமாக இருக்கும்போது மட்டுமே நாம் ஹாப்பியாக இருக்க முடியும். எல்லாத்துக்கிட்டையும் பாசத்தை வச்சதும் அந்த பாசம் திரும்ப கிடைக்கலன்னா அது கவலையாயிடுது. அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட வேண்டியது, அதெல்லாம் வாங்க முடியலன்னாலும் கவலையாயிடுது இல்லைங்களா? அப்போ நம்மளோட நிம்மதி எதனால் கெடுது? யோசிங்க பார்க்கலாம். நம்மளாலேயே தானே கெடுது. அப்போ என்ன பண்ணலாம்? எனி டைம் மனசை எப்பயுமே ஹாப்பியாக வைத்து கொள்வோம். அதுக்கு விடுவாங்களான்னா விட மாட்டாங்க. நாம் என்ன பண்ணணும்? வெளியில் இருக்கிற அந்த எல்லா விஷயத்திலிருந்தும் அந்த மாயையிலிருந்து நம்மளோட மனதை நாம் விலக்கி வைத்து கொள்ள வேண்டும். நம் மனதை நாம் விலக்கி வைத்து கொள்ளும் போது மட்டுமே நாம் எனி டைம் ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நாமளும் மகிழ்ச்சியாக வாழணும், எல்லாத்தையுமே நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கும் போது நாம் என்ன கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு பல மடங்காக திரும்ப வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம், ஹாப்பியாக வாழ்வோம், விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும், வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.